அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு மேலே இடியாப்பம் செய்ய கஷ்டப்படவே வேண்டாம். இந்த மெஷர்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸில் அரை கிளாஸ்க்கு வந்து அரிசி மாவு எடுக்கிறேன். அதே அரை கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி மாவு போட்டதுமே வந்துட்டு சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. நான் ஸ்பேட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம மாவு பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம கையில் வந்து பிடிக்கும்போது மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது. அப்படி இருந்தால் தான் வந்து நல்லா வந்து பதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அது ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இடியாப்பம் இதில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவு வந்து போட்டதுமே வந்துட்டு நான் இதில் தான் வந்து போட போகிறேன். அதுலேயுமே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும். எந்த அளவுக்கு வந்து நூல் மாதிரி இடியாப்பம் வருதுன்னு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இல்லை. நல்லா வந்து புளிய முடியுது. இப்போ வந்து இடியாப்பம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆச்சுன்னா ரொம்ப சூப்பராக வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடும். இதை வந்து நல்லா வந்து எம்மையான தேங்காய் பால் இல்லைன்னா வந்து கடலைக்கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.